கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் அருளுரை துளி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சியுள்ளவனாக இருக்கிறேன். இன்றைய தினத்திலும் வேதத்திலிருந்து சில வசனங்களை நாம் வாசித்து தியானிக்கலாம். அவருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் அதிலே 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். இங்கே நாம் வாசித்த இந்த வேதத்தினுடைய இந்த வசனத்தினுடைய பின்னணி நமக்கு நன்கு தெரியும். இந்த பூமியில நோவாவின் காலத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ஜலப்பிரளயம் உருவாகிறது. அந்த ஜலப்பிரளயத்திலிருந்து நோவாவினுடைய அந்த குடும்பம் மாத்திரம் காக்கப்படுகிறார்கள். அதற்கு பிறகு நோவாவினுடைய சந்ததியார் என்ன செய்கிறாங்க, பெறுகிறாங்க. அப்படி அந்த நோவாவின் சந்ததியார் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சமபூமி, சினையார்னு சொல்லப்படுகிற ஒரு சமபூமியை கண்டு அங்க போய் குடியேறி அங்க வாழத் தொடங்குறாங்க. அப்படி வாழக்கூடிய அடுத்து வந்த நோவாவினுடைய சந்ததியாருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சம் இருக்கிறது. எப்படி அவருடைய மூதாதையார் நோவாவினுடைய காலத்துல வந்த அழிவு போல மீண்டும் வருமானால் என்ன செய்வது என்கிற ஒரு அச்சம் இருக்கிறது. அதை குறித்து அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. அதைத்தான் 4ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவு வருமானால் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து அவங்க முடிவெடுக்கிறாங்க. அதைத்தான் 4ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். பிரியாக, நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். அன்றைக்கு வந்த அந்த மிகப்பெரிய அழிவுல பூமியில இருக்கக்கூடிய எல்லா மனுஷர்களும் எல்லா உயிரினங்களும் அழிந்தது. பேழையில் இருக்கக்கூடிய நோவாவினுடைய குடும்பமும் அந்த பேழைக்குள் இருந்த மிருக ஜீவன்கள் மாத்திரம் என்ன செய்யப்பட்டன, காக்கப்பட்டன. ஆனால் அன்றைக்கு வாழ்ந்த ஜனங்கள் மற்றும் எல்லா உயிரினங்களும் அழிந்து போனது. அதே போல இன்னொரு அழிவு வருமானால், ஜலப்பிரளயமோ அல்லது வேற ஏதாவது விதமான ஒரு அழிவோ வருமானால் அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கும் தங்களை தாங்களே ரசித்துக் கொள்வதற்கும் ஒரு போக்கை தேடுகிறார்கள். அதற்காக என்ன செய்கிறார்கள், மிகப்பெரிய ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகாரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டுவோம் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை எடுத்து அதை கட்டத் தொடங்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். தேவன் தான் என்ன செய்தாரு, நோவாவை காப்பாற்றினார். நோவா அவரை காப்பாற்றிக் கொள்ளவில்லை. அவராலே அவருடைய குடும்பம் ரசிக்கப்படவில்லை. அவராலே மிருக ஜீவன்கள் காக்கப்படவில்லை. தேவன் தீர்மானித்தார். தேவனுடைய வார்த்தைக்கு நோவா கீழ்ப்படிந்தார். நோவா தேவனுடைய சித்தத்தின்படி செய்தார். நோவா காக்கப்பட்டார். நோவாவினுடைய குடும்பம் காக்கப்பட்டது. அந்த பேழைக்குள்ள இருந்த அனைத்து மிருக ஜீவன்களும் காக்கப்பட்டது. ஆனால் தேவன் சொல்லிய வார்த்தையை கேளாத ஜனங்கள், அதாவது நோவாவின் மூலியமாக தேவனுடைய வார்த்தையை கேளாத ஜனங்கள் அழிந்து போனார்கள். அப்போ தங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய ஒரு பிரச்சனையா இருக்கட்டும் அல்லது போராட்டமா இருக்கட்டும், தங்களை தாங்களே ரசித்துக் கொள்ள நினைத்துக் கொள்ளக்கூடிய ஜனங்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இந்த வசனத்துல நம்ம வாசித்த ஜனங்கள் போலதான் நாமளும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நமக்கு இருக்கக்கூடிய போராட்டங்கள்ல எப்படி விடுதலை காண்பது, எப்படி அந்த பிரச்சனைகளை சமாளிப்பது அப்படிங்கிறதுல நம்மளுடைய முயற்சியை அதிகமாக என்ன செய்கிறோம், போடுறோம் அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஏதாவது ஒரு பிரச்சனையா, ஏதாவது ஒரு கஷ்டமா, இல்ல ஏதாவது ஒரு சிக்கல் இருக்கிறதா, அதிலே நம்மளுடைய ஞானத்தையும் நம்முடைய பலத்தையும் நம்முடைய திறமையையும் வைத்து அதிலே ஒரு வெற்றியை காண வேண்டும், அதிலே ஒரு விடுதலையை காண வேண்டும் என்று அநேகர் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படியான ஒரு வாழ்க்கையை தான் இன்னைக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்த ஜனங்கள் என்ன செய்தாங்க, இரண்டாவதா நம்ம பார்க்கிறோம், நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் அப்படிங்கிற பார்க்கிறோம். ஒருவேளை அப்பேற்பட்ட ஒரு அழிவு வருமானால் அந்த அழிவுல இருந்து தப்பித்ததுக்கு பிறகு அந்த ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க, இப்பேற்பட்ட அந்த அழிவுல இருந்து காப்பாத்தினது நான் கட்டின இந்த நகரமும் நான் கட்டின இந்த கோபுரமும் தான். என்னாலதான் இந்த ஒரு அழிவுல இருந்து காக்கப்பட்டோம் அப்படிங்கிற ஒரு பேரை என்ன செய்யறாங்க, அதை உருவாக்குவாங்க. அதே போலதான் இன்னைக்கும் நாம அநேக நேரங்கள்ல நாம ஒரு சில விஷயங்களை செய்து அப்பேற்பட்ட ஒரு சூழல், ஒரு சிக்கலான ஒரு சூழல், ஒரு பிரச்சனையா இருக்கட்டும் இல்ல ஒரு கஷ்டமா இருக்கலாம், அதுல நம்முடைய திறமை, நம்முடைய ஞானம், நம்முடைய புத்தியை வைத்து நாம அதுல ஒரு வெற்றியை காணுவோமானால் அதிலே நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம். இது என்னால் உருவானது, இது நான் சாதித்தேன், இதை நான் தான் செய்து முடித்தேன் அப்படிங்கிற ஒரு நிலையை என்ன செஞ்சிரும், வந்துரும். அப்போ 2 விஷயம். ஒன்று, நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையில நாமளே நம்மளை ரட்சிக்கவும் நாமளே நம்மளை காப்பாற்றவும் நம்முடைய முயற்சியை என்ன செய்கிறோம், போடுகிறோமே தவிர
தேவனை நோக்கி பார்க்கிறதை வந்து என்ன செய்கிறோம், விட்டு விடுகிறோம். அது மட்டும் இல்லாம அப்பேற்பட்ட ஒரு நம்முடைய அந்த புத்தி, அறிவு, திறமையினால காண்கிற அந்த வெற்றியை அல்லது நாம அப்பேற்பட்ட ஒரு விடுதலையை வந்து என்ன செய்கிறோம், நமக்காக எடுத்துக்கிறோம். நம்முடைய நாமத்திற்காக, நம்முடைய பேர் உண்டாக வந்து என்ன செய்கிறோம், எடுத்துக்கொள்கிறோம் அப்படிங்கிறத வந்து பார்க்கிறோம். அதனால தேவன் வந்து என்ன செய்தார், நீங்க 7ஆம் வசனம், 8ஆம் வசனத்துல நம்ம வந்து பார்க்கும்பொழுது, அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியை எங்கும் சிதறி போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டுவிட்டார்கள். அதே போல 9ஆம் வசனத்தினுடைய கடைசியில நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். சிதறி போகக்கூடாது என்பதற்காக தான் ஜனங்கள் அந்த நகரத்தையும் அந்த கோபுரத்தையும் கட்டுனாங்க. ஆனா தேவன் வந்து என்ன செய்கிறார், நாம் இறங்கி போய் மனுஷர்கள் என்ன செய்றாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு தேவன் இறங்கி வருகிறார் அப்படிங்கிறத வந்து பார்க்கிறோம். அவர் இறங்கி வந்து அதை பார்த்தார். அவர்களை வந்து என்ன செஞ்சார், அவர்கள் பேசுகிற அந்த பாஷையை தாறுமாறாக்கினார். ஒருவர் பேசுகிறதை ஒருவர் அறியாதபடி மாற்றினார். அது மட்டும் இல்லாம அவங்க பூமியின் மீதெங்கும் சிதறி போனார்கள். அவங்க என்ன நினைச்சாங்களோ அதற்கு விரோதமாக என்ன செய்தது, நடந்தது. சிதறி போகக்கூடாது என்று தங்களுடைய முயற்சியை போட்டு ஒரு விஷயத்தை செய்ய நினைத்தார்கள். ஆனால் அது மாறுதலாக முடிந்தது அப்படிங்கிறத வந்து பார்க்கிறோம். நாமளும் இந்த ஒரு சம்பவத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் என்னவென்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனையில, நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சோதனைகள்ல, நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பாடுகள்ல யார முன்னிறுத்துகிறோம்? எதை தேடுகிறோம்? எது நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு விடையாக இருக்கிறது அப்படிங்கிறத வந்து சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. நாம் நம்முடைய முயற்சியையும், நம்முடைய திறமையையும், நம்முடைய புத்தியையும், நம்முடைய ஞானத்தையும், நம்முடைய செல்வாக்கையும் பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை வாழுகிறோமா? அல்லது எல்லாவற்றையும் தேவனிடத்துல ஒப்பு கொடுத்துவிட்டு அவருடைய சித்தத்தின்படி வாழ்கிறோமா? அப்படிங்கிறத வந்து நினைத்து பார்க்க வேண்டியது, சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஜனங்கள் அப்படியாக அவர்களுடைய முயற்சியை செய்தார்கள். மாறாக அவர்களுக்கு விரோதமாக நடந்தது அப்படிங்கிறத வந்து பார்க்கிறோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும், நம்முடைய முயற்சியிலயோ, நம்முடைய செல்வாக்கிலயோ, நம்முடைய திறமையிலயோ வாழ வேண்டும் அல்லது மிகப்பெரிய ஒரு வெற்றியை காண வேண்டும் என்று நினைத்தால் அது என்றைக்குமே முடியாது. தேவன் அதை வந்து என்ன செய்கிறார், மாறுதலாக முடித்து விடுகிறார் அப்படிங்கிறத வந்து பார்க்கிறோம். ஒருவேளை தேவனுக்கு பிரியமாக எல்லாவற்றையும் அவருடைய கரங்கள்ல ஒப்புவித்து அவரிடத்துல ஜெபம் பண்ணி அவருடைய சித்தத்தின் வழி வாழ்வோமானால் நாம் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்குரியவர்களா இருப்போம். அப்பேற்பட்ட ஒரு தீர்மானத்தோடும் கூட இந்த நாளையும் கூட தொடங்குவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.